சிவகங்கைக்கு சிஎம் போறாரு. 30, 31 போறாருன்னு வச்சுங்களேன். போறாரு. சிவகங்கை நிகழ்ச்சிக்கு போறாரு. அதில வந்து காங்கிரஸ் வந்து வரவேற்கணும். கூட்டணி கட்சி இல்ல. அங்க முக்கியமான தலைவர் இருக்காரு. சிதம்பரம் பிசி இருக்காரு. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு புடி குடுக்காம இருக்காங்க அவங்க. பட் சிதம்பரம் தரப்புல வந்து திமுகல நாங்களும் 2 கொடியெல்லாம் நட்டுக்கிறோம். அவர் வரவேற்புக்கு அவருக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். நாங்களும் வைக்கிறோம். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பாசஸ் எல்லாம் கொஞ்சம் குடுங்கன்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் கேட்குது. ஸோ ஒரு தரப்பு வந்து திமுகவோட இணக்கமாக போகணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா சிஎம்க்கு வராரு 2 நாள் இருக்காரு. அங்கே கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு. அவங்க அப்பா இருக்காரு. பிசி இருக்காரு. அவரும் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஸோ அவங்களாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸ்டேஜில் உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு அரசு விழானா அங்கே எம்பி அவர் உட்காந்துருப்பாரு. அப்படி பார்க்குறப்ப ஒரு சிதம்பரம் வந்து உட்காருவார். ஸோ இதெல்லாம் அவங்க சுமூகமாக போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவாய்ட் பண்ணானா வேறு மாதிரி ஆகும். பத்திரிகைகள் வேறு மாதிரி எழுதும்ல. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இதே சூழ்நிலை போனால் காங்கிரஸ் வந்து 2ஆக பிரியறது மாற்றமே இல்லை. மீண்டும் ஒரு தமாக உருவாகுங்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழகத்தில் மட்டும் உள்ள ஒரு காங்கிரஸ் வரும். அதனால மாற்றம் கிடையாது.